friends, welcome to Naguvin samayal. நம்ம இன்னைக்கு பொட்டேட்டோவும் சிக்கனும் வச்சு குட்டிஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கறி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போதான் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு நான் இது சிக்கன் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 300 கிராம் சிக்கனு. இது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எலும்பு இல்லாத பீஸாக குட்டி குட்டியாக கொஞ்சம் இதுவாக நறுக்கி எடுத்துக்கோங்க. எலும்பு இல்லாத பீஸ் தானே எடுத்துக்கோங்க. அதுக்கு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு அதுவையும் தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா பெருசாக நறுக்கிக்கோங்க. அடுத்து இது மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியாக பொடி இது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஜீரகப்பொடி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீளமாக நறுக்கிக்கங்க மெல்லிசாக. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன பச்சை மிளகாயை 2 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய மிளகாயாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு தக்காளி வேணும், பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சட்டி வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் 2 ஏலக்காய் போடுறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை, 3 இலை, அப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் நல்லா வெடிச்சுட்டோம். பொறுத்த உடனே நம்ம வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மசாலாவெல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்க நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து அந்த மசாலாவோடு சேரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலாவோடு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கனையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கனும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டிக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்றேன்னா அவங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட. இப்போ அதுவும் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் அடுத்து கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பச்சை மிளகாய் போடணுன்னாக்கா போட்டுக்கோங்க. நான் நறுக்கி வச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா அது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுனால நான் அந்தளவுக்கு ரொம்ப தண்ணியாக சேர்க்கலை. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும். நம்ம இது சப்பாத்தி பரோட்டாவுக்கு வைக்கிறதுனாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஒரு 2 டம்ளர் கிட்ட ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. அது நம்ம ஒரு சிக்கன் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னாக்கா நசுங்கிருச்சுனாக்க வெந்துருச்சு. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக மசாலா இது சிக்கனும் பொட்டேட்டோவும் ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.